நான் உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுதே தூய்மையாக வந்தவன் அல்ல. அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். அதுவும் நான் பட பாலது ஒன்றானால் விழுக்கை வாரினும் பாழ்கொள்வர் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையல். ஆட்டின் பாலை பெறுகிற பொழுது அந்த ஆட்டினுடைய பால் பெற வேண்டுமென்றால் பசுவினிடத்திலிருந்து பெறுவது போல மடியின் கீழ் அமர்ந்து பாலை பெற முடியாது. ஆட்டின் பின்புறமாக நின்று கொண்டுதான் அதனுடைய காம்பிலிருந்து பாலை பெறணும். அந்த மடியிலிருந்து அந்த காம்பினை பால் பீச்சுகிற பொழுது அந்த ஆடு புழுக்கை இடும் என்பது இயல்பு. அது அதனுடைய உணர்வு காரணமாக அந்த புழுக்கை இடும். அந்த புழுக்கை அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்தும். பசுவினுடைய சாணத்திற்கும் ஆட்டினுடைய புழுக்கைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், பசுவின் சாணம் எளிதில் கரையக்கூடியது. ஆட்டின் புழுக்கை அப்படி அல்ல, அது கெட்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கரைந்து போகக்கூடிய பொருள் அல்ல. எனவே அந்த சாணம் அந்த ஆட்டினுடைய புழுக்கை அந்த பாலுக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஆட்டுப்பால் வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அதை தூக்கி போட்டுட்டு தான் பாலை எடுத்தாகிறோம். அப்போ அந்த ஆட்டின் பால் வேண்டுகிறவர்கள் புழுக்கை தூக்கி எறிந்து விட்டு பாலை பெறலையா என்ன? அதுபோல் நான் வேண்டும் என்று கருதுகிற நீ என்னிலிருக்கிற பிழைகளை புழுக்கை போல தூக்கி எறிஞ்சிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? என்னை தண்டிப்பது நியாயமாக இருக்குமா பெருமானே?